ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீமி சிக்கன் பாஸ்தா. முதல்ல 100 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் ஆகியாச்சு. சிக்கன் நல்லா குக் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா வரமிளகாய் இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கேப்சிகம்க்கு பதிலாக நீங்கள் மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இது க்ரீமியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா சாஸ்லாம் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் இப்படியே பேனில் வச்சுருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாஸ் எல்லாம் நல்லா திக்காகி இருக்குது. அடுத்ததாக 3 கப் பாயில் பண்ணி எடுத்த பாஸ்தா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்ஸ்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக ஹர்ப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். பாஸ்தாவோட இந்த ஹர்ப்ஸ் சுகர்லாம் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பாயில் பண்ணி எடுத்த கோன் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட 250 மில்லிலீட்டர் குக்கிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். குக்கிங் க்ரீம் சேர்த்தா இந்த பாஸ்தா நல்லா ரிச்சாக நல்ல க்ரீமியாக வரும். அதுக்காகத்தான் க்ரீம் சேர்த்துக்கிறேன். க்ரீம் சேர்த்ததுக்கப்புறமா 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா க்ரீமியான நம்மளோட சிக்கன் பாஸ்தா ரெடி ஆகியாச்சு. கடைசியாக நம்ம சீஸ் சேர்த்துட்டு பேனை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம்.